கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுக்கிற வேத வசனம், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 115:12. கர்த்தர் நினைவு கூர்ந்த குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறவர். அதிலும் கூட இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு முதல் ஆசீர்வாதம், ஊழியக்கார ஆரோன் குடும்பத்தாருக்கு இரண்டாவது ஆசீர்வாதம். இஸ்ரவேல் குடும்பத்தார் விசுவாசிகளான மணவாட்டி சபையை முதலில் விட்டு கொடுக்காமல் ஆசீர்வதித்து அவர்கள் மூலமாய் சபையாகிய ஊழியர் குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வாதம் என்பது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆற்றல் சக்தியாகும். கர்த்தர் நினைக்கிறவர்களே ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் நம்மை நினைக்கிறாரா என்றால், ஏசாயா 49:16 கர்த்தர் உள்ளங்கைகளில் நம்மை வரைந்து, சங்கீதம் 8:4 மனுஷனை நினைக்கிறார் என வேதத்தில் கூறப்பட்டுள்ளது. இதன் மூலமாய் 24 மணி நேரமும் நம்முடைய நினைவாகவே இருக்கிறார். சிலுவையிலும் நம்மை நினைத்தார். இன்றைக்கும் அன்னாளை நினைவு கூர்ந்து சாமுவேலை கொடுத்தவர், நோவாவின் குடும்பத்தை நினைவு கூர்ந்து பேழையிலிருந்து வெளியேற பண்ணினவர், ஆபிரகாமை நினைத்து லோத்தை காப்பாற்றினவர், இஸ்ரவேலர் படுகிற பாடுகள் உபத்திரவங்களை பார்த்து அவர்களை நினைத்து விடுதலை கொடுத்தவர் என இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இன்றைக்கும் கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார். தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். இந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரத்துக் கொள்ள வசனம் 9:10 அவரை நம்பி இருக்கிற ஜனம், வசனம் 13 அவருக்கு பயப்படுகிற ஜனம், வசனம் 17-18 அவரை துதிக்கிற ஜனம், அவர்களை கர்த்தர் நினைக்கிறார். அவர்களை நினைத்து அவர்களை ஆசீர்வதிக்கிறார். உங்கள் எல்லாவற்றிலும் கையிட்டு செய்கிற எல்லா வேலையிலும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார். இன்று முதல் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். நீங்கள் குறுகி போவதில்லை, பெருகுவீர்கள். ஆமென். நாம் ஜெபம் செய்வோம். அன்புள்ள இயேசப்பா, எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் நினைத்து ஆசீர்வதிக்க போகிறதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய ஆசீர்வாதமே எங்களுக்கு ஐஸ்வர்யத்தை தரும். உண்மையே நம்பி உண்மையே சார்ந்து கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.